வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி இந்த வீடியோவில் வெள்ளை சோளத்தை வச்சு ஒரு கார பணியாரம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எவ்வளோ அளவு தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். வெள்ளை சோளம் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு அரிசி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி, 100 கிராம் இட்லி அரிசி. நம்ம சோளம் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு அரிசியும் எடுத்துக்கணும். இதுக்கு 50 கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து நிறைய தேவையில்லை, 50 கிராம் போதும். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு ஊற வைக்கணும். இது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி, சோளம், உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இதை நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம், இல்லை தனித்தனியாக மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தனியாக அரைக்கிறதுனாலும் அரைச்சிடலாம். இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிரைண்டரில் அரைச்சி உப்பு போட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், புளிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இட்லி ஊற்றுற மாவு அளவுக்கு அந்த பதத்தில் இருக்குது. இவ்வளோ மாவுலையும் நம்ம பணியாரம் செய்ய தேவையில்லை. அதனால் கொஞ்சமாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். இதே மாவுலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் தோசையும் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். நம்மளோட மாவு புளிச்சு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று போடணும். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் கடலை எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதே டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு, ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரியட்டும். பொரிச்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போது நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நான் பொடியாக கட் பண்ணி அதை இதோட சேர்த்துட்றேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க. காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், நான் குழந்தைங்க சாப்பிடும் அப்படிங்கிறதுக்காக கம்மியாக காரம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் என்ன எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை ரொம்ப வதக்கிடாதீங்க. இந்த மாதிரி இந்த கண்ணாடி மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த பனியாரம் கடித்து சாப்பிடும்போது அந்த வெங்காயம் கடிப்பட்டால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை, அதோட பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் மாவு கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே மாவில் உப்பு இருக்குது. இதில் வெங்காயத்துலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். உங்களுக்கு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். மாவோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது பணியாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பனியாரம் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கல்
இதை நல்லா எண்ணெய் தடவிட்டு தொடச்சி வச்சுருக்கேன். இது சூடாகட்டும். ஃபஸ்ட்டு சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழியில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுருங்க, ஹையில் வைக்காதீங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி இருந்ததுன்னா அதில் 3/4 அளவுக்கு ஃபுல்லாக ஊற்றாதீங்க, 3/4 அளவுக்கு எல்லா குழிலையும் அந்த மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை நீங்கள் ஃபோர்க் வச்சுருந்தீங்களாலோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை வச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா இதே மாதிரி திருப்பி போட்டு நம்ம இன்னொரு சைடும் வேக வச்சிடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 2 சைடு நல்லாவே வெந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு டூத் பிக் இருந்தால் நீங்கள் அதை உள்ளே வச்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். லைட்டாக மாவு ஊட்டுது. இன்னும் ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு 2 சைடும். இதை வேற ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஸ்பூன் வச்சு ஒவ்வொன்றா எடுத்துருங்க. நம்மளோட சோள கார பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி இல்லை சாஸ் கூட தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை கொடுக்கலாம். இல்லை டிஃபன் டின்னர் மாதிரி கூட இதை சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.